பிரைஸ் தி லார்ட். ஹோலி பைட்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த காலத்தில் மாங்ஸ்லாம், அதாவது இந்த துறவிகள்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க வந்து தன்னுடைய தலையை வந்து மொட்டை அடிச்சுப்பாங்க. அதுவும் எப்படி அடிச்சுப்பாங்கன்னா, இங்கே ஓரத்தில் மட்டும் முடியை விட்டுட்டு தலை ஃபுல்லாக வந்து காலியாக இருக்கும். இதுக்கு நம்ம எவிடன்ஸாக பார்க்கணுன்னா, நம்ம அந்தோனியார், அந்த மாதிரி அந்த காலத்து அந்தோனியார் கூட இருந்த புனிதர்கள், அந்தோனியார் கூட வாழ்ந்தவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா, நிறைய இவங்க வந்து தலையில் முடி இருக்காது, ஓரத்தில் மட்டும் முடி இருக்கும். ஏன் அந்த மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த அடிமைகளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி தலையை ஷேவ் பண்ணுவாங்க. அடிமைகள்ன்றதுக்கு அடையாளன்றது என்னென்னா, இந்த ஓரத்தில் முடியை வச்சுட்டு சென்டரில் ஃபுல்லாக முடி எடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அடிமைகள்ன்றதுக்காக. அதனால் மாங்க்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா, நாமெல்லாம் வந்து ஜீசஸோட அடிமைகள், இயேசுவின் ஸ்லேவ்ன்றத காட்டுறதுக்காக வந்து அவங்க அந்த தலையை ஷேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கஸ்டமுமா ஆச்சு. இப்போ அந்த கஸ்டம்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணப்படலை. ஆக்சுவலாக வந்து அந்தோனியாரோட சுரூபங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா, அந்தோனியாருக்கு சென்டரில் அது முடி இருக்காது, ஓரத்தில் முடி இருக்கும். இதுலேயே அந்தோனியார் வந்து வயசானவர் இல்லை, அந்தோனியார் ரொம்ப இளமையிலே இறந்தவர், 34 35 வயசில். அப்படிப்பட்ட அந்த இளமையான அந்தோனியாருக்கே வந்து தலை ஃபுல்லாக போல்டாக இருக்கும், அது கீழே மட்டும் தலையை சுற்றி முடி இருக்கும். ஏன்னா இதுதான் அதுக்கு காரணம். நான் இறைவனின் அடிமைன்றதை உணர்த்துவதற்காக தான் அந்த மாதிரி மொட்டடிக்கப்படுது. பிரைஸ் தி லார்ட்.